ஏன்னா ஒரு சோகமா உட்காந்தார் தலையில முக்காடை போட்டு, என்ன நல்ல நாளமா இப்படி உட்காந்துருக்க, என்ன உனக்கு அவனா அப்படி ஒரு சோகம். அதே உங்க அப்பா தான் உனக்கு 1.5 கோடி சொத்து உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அப்புறம் என்ன? எங்க அப்பா ஒரு எழுத்தாளர்னு உனக்கு நல்லா தெரியும், ஆனா என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுவேன்னு நினைக்கல. என்னப்பா என்னாச்சு? உயிர் எழுதிட்டு 1.5 கோடி சொத்து எழுதிட்டு கடைசியில இதில் வரும் பெயர்கள் சொத்துக்கள் அனைத்தும் கற்பனை என்று எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்ப நாங்களும் முடிச்சுக்கிட்டு கிடையா பெருசாமி முயல் குட்டி. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்க மாடா. லோக்கல் பாட்டியா நீ? ஆமா, நீ பெரிய ஜார்ஜ் புத்து மனுஷனே. அவ போய் 6 மாசம் ஆகுது. சுத்தே போனேண்டி உன்ன பக்கையில. செத்து பட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். மேலூர்ல இருந்து மதுரைக்கு மஞ்சள் பாக்கெட் எடுத்துட்டு நடந்தே போயிருக்காரு ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க. எங்க பஸ் தான் ஊர்பட்ட பஸ் இருக்குல்ல, எதுக்கு மேலூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் நடந்தே மஞ்சள் பை கொண்டு ரேஷன் கடைக்கு போறீங்க? டாக்டர் தான் சொன்னாரு, சக்கரைக்கு நடந்தா நல்லது அப்படின்னாரு. இந்த படத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்குங்க, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, படம் போட்டோன்னே நீங்க அண்டாவை தூக்கிட்டு போறீங்க. என்னங்க பெரிய பாத்திரம் அண்டாவை சொல்றேன்? அண்டாவோட பெரிய பாத்திரம் எங்கிட்ட இல்ல. பெரிய பாத்திரம் அவர் நடிப்பு சீன் நினைச்சிருக்காரு, பாத்திரம் தூக்கிட்டு யாராவது ஒரு கதை போக முடியுமா? என்ன நினைப்பாங்க? நீ 3ஆவது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா, என்னடா 4 இருக்குதான். இப்போ ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு டென்ஷன் ஆகும் பாரு. டேய் சைக்கிள்ல காத்துலடா ஆறுமுகம், சைக்கிள்ல காத்துல, சைக்கிள் காத்துல அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு ஒரு டேபிள் பேனை போட்டு விட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைக்கிள் நிறுத்திட்டான். டயர்ல காத்துருக்காண்டா, சைக்கிளுக்கு வேர்க்குது நினைச்சு அங்க நிறுத்திருக்கா. அப்ப வேண்டிய ஏதாவது வேலை சொல்ல முடியுமா? 1 மணி வெட்ட வெளிச்சம், சூரியன் பிச்சுக்கிட்டு எரியுது. மொட்டை மாலை போய் சட்டையை கழத்திட்டு அப்படி இப்படி மட்டமெல்லாம் படுத்து தூங்கிருக்கான். பக்கத்து மெத்தெல்லாம் கூட்டிட்டாங்க. யாருப்பா என்ன மாடியில் எப்படி படுத்திருக்கா? என்னன்னு கேட்டக்கு குண்டா இருக்குன்னு டாக்டர் போனேன். அவரை வகுத்த ஒரு வாரத்தை காய போட சொன்னாரு. அதுக்காக மொட்டை மேலே காய, நல்ல வேலைக்கு கொடலை காய போனா வெளியே உருவி கொடியில காய போட்டுப்பான் போல. Excuse me, Miss World 2000 நீங்க தானே? I don't know, but I like your judgment. Hey, what's a new color? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Something different. போய்கிட்டு இருப்பீங்க, படிக்க வீட்டுல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை போயிட்டு இருப்பேன். டம்முன்னு விழுந்த உடனே அவன் காயத்தை பார்க்க மாட்டேன், எந்திரிச்சோன்னு இங்கிட்டு 4 பக்கம் பார்ப்பேன், எவனு பார்க்கறானா பார்க்கல, சந்தோஷம் வைப்பேன். நல்ல வேலைக்கு என்ட்ரன்ஸ் எடுக்கிறார். சுரேஷ் வல்ல சார், குமார் வல்ல சார், கந்தசாமி வல்ல சார், மடப்பேல் வராங்க எந்திரிச்சு இல்லுங்கடா அப்படின்ட்டு அவங்க முழிச்சிருக்காங்க. என்ன வரல எப்படி எந்திரிச்சிருப்பாங்க? தெரியாதனமா பொங்கலுக்கு வாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஊரே வந்து நிக்குது. ஏண்டி இது என்ன குடும்பமா கொள்ள கூட்டமா? ஆமா, எங்க ஆத்தா அப்ப அம்சத்தை பார்த்தா நீங்க அப்படிதான் பேசுவீங்க. வாங்கண்ணே, பாசத்தை பொங்கி வழியாது கேமரா தான் கிடைச்சு. காலேஜில் பாருங்களேன், மாப்பிள்ளை எத்தனை அரியர்? 4. நல்ல வேலைக்கு எனக்கு 4, சந்தோஷம். ஏன்னா அவன் படுற கஷ்டத்தை எல்லாரும் படணும் போல அப்படின்னு போனானா எதை கண்ணு வைக்கிறான்னு உடனே முடிஞ்சு போயிடாது. சொல்லி ஐயோ வர்றானா ஓடுங்கப்பா. போறாரு ஒரு முருங்கை மரம், சின்ன மரம். ஆஹா என்ன சின்ன மரமா இருக்கு, இதுல போய் 200 முருங்கைக்கா அப்படின்னா சட்டான்னு மரம் ஒடிஞ்சு முடிஞ்சு. அப்படியே நீ பக்கத்துல இருக்க மரத்தை வெட்டிட்டாங்க, இவன் சொல்லி ஓடி இருக்கு, நம்மளா ஒடிச்சிருவோம்டா. வணக்கம். வணக்கம்ப்பா. ஐயோ எங்க அண்ணன் அண்ணே என்ன கொஞ்சம் பார்த்து விட கூடாது. ராஜே சைக்கிள்ல போகும்போது அவனை 2 கை எடுத்து கும்பிடுற. நீங்க தானே சொன்னீங்க யார் வந்தாலும் சலாம் போடணும், கையை எடுத்து கும்பிடணும்னு. அப்புறம் தமிழர் பண்பாடு என்ன ஆகுது? நீ ஒரு கை பிடிச்ச என்ன தூக்கி விடு, மேல வந்து தமிழர் பண்பாட்டை நான் காட்டுறேன். வணக்கம். எங்க பார்த்தாலும் ஒரே முகமுடி கொள்ளையா இருக்குப்பா. நைட்ல நிம்மதியா தூங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளேயும் போந்து கொள்ளை அடிச்சிட்டோன்னு பயமா இருக்கு. இவர் யார் தெரியுமா? யாரு? டாடா பிர்லா இல்ல, அவங்களோட பார்ட்னர். வீட்டுல தங்கமும் வைரமும் பூட்டி வச்சிருக்காரா, அத முகமூடி கொள்ளைக்காரனுக்கு வந்து திருடிட்டு போயிடுவாங்களாம். டேய் டீ குடிச்சு அது காசு வச்சிருக்கிறியா? இல்லீங்க, அக்கவுண்ட். சிங்கிள் டீ அக்கவுண்ட் சொல்ல போறான். முகமூடி கொள்ளைக்காரங்களை பத்தி பேச்சு. பேப்பர் ஒண்ணுதான் இல்லீங்க, கடைக்காரர். அதுவும் ஓசிதானா? போட்டு போடா போடா. எப்பவும் எந்த நேரமும் சதா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, நேத்து ஒரு புது விஷயத்தை யோசிச்சு அதுக்கு பதிலையும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? கடல் நீர் ஏன் நீளமா இருக்கு தெரியுமா? தெரியலையே. அது ரொம்ப நீளமா இருக்கிறதுனாலதான்
நீளமா இருக்கு. டேய் நீ அடி வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்கிற. சொன்னா கேக்கடா மாங்க மடைங்களா. லீவ் எடுக்கவங்களே உயிர் எடுத்து விட்டுருவாங்க. அவன் பாட்டுக்கு ஒன்று கேட்குறது சொல்றாரு, நேற்று ஏப்பா வரல, நேற்று எனக்கு கல்யாணம்ங்க, இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்க போ அப்படின்னு. அது எப்படி நடக்கும்? அது வந்து ரெகுலராக பண்ண வேண்டியதில்லை. வாட்ச்மேனை கூட்டு வந்துட்டு சம்மா லோனை கொடுங்க. நீ வாட்ச்மேனை கூட்டு வந்து நாளைக்கே லோன் தரணும். நீங்கள் தானே லோன் வேணும்னா செக்யூரிட்டி வரீங்க, செக்யூரிட்டி பத்திரங்களை கொண்டு வாடான்னு சொல்லி வாட்ச்மேன் செக்யூரிட்டி கூட்டு வந்திருக்காவே. கொடுத்தா கொடுங்கன்னா அவர் மாவன் என்னத்தை செய்ய முடியும்? நான் எத்தனை ஆளை பார்த்துருக்கேன்னா இப்படி ஆளை எங்கே பார்த்துருக்கேன்? பையனை போட்டு அடிச்சிருக்கேன். டேய் சுரேஷ், இங்கே ஒருத்தர் நாயா கத்திக்கிட்டு இருக்கேன்னு ஏதாவது கண்டுக்கிறியா? சார் என்ன சார் நீங்கள் ஏன் கத்துனீங்களா? நான் உண்மையிலே நாயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் பிஸ்கட் வேறு வாங்க 2 பேர் போயிருக்காங்க. அப்போ என்ன கிண்டல் வாருங்க. குமார், உன்னை வெறி நாய் கடிச்சிருச்சுன்னா என்ன செய்வேன்? வேகமாக ஓடி பெட்டி கட்டில் பேப்பரும் பேனா வாங்குவேன் அப்படின்னு இருக்கான். எதுக்குடா? எனக்கு வெறி பிடிச்சா யார் யாரை கடிப்பேன்னு சொல்லி எழுதுவோம் அப்படின்னு வாங்கி லிஸ்ட்டை வாங்கி பார்க்குறது. இவர் வேறு தான் முதல் பேராக இருக்கு. என்னடா அப்புறம் என்ன? ஐயா, ஒரு மனுஷன் படிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு எப்படி ஆறுதலை வார்த்தையை சொல்லணும்? டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், எதிர்காலத்தை எப்படி ஆக போறேன்? வெறி நாய் கடிச்சான்னு வெறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு மனுஷனா அப்படின்னு இருக்கா? நடக்கும். நான் லேட்டாக கடைக்காரே குரங்கு பொம்மை இருக்கா அப்படின்னு. இல்லைடா போடா அப்படின்ட்டார். மறுநாள் 8 மணிக்கு கரெக்டாக போய் கடைக்காரை குரங்கு பொம்மை இருக்கா அப்படின்னு. தொடர்ந்து என்னை வம்பழுத்துக்கிட்டே இருக்க, நீ தொடர்ந்து வம்பழுத்துக்கிட்டே இருக்கடா. குரங்கு பொம்மைலாம் இல்லை, இனிமேல் வந்தேன்னா அந்த தூணில் கயிறை கட்டி வச்சுக்கிட்டு அடிப்பேன் அப்படின்னு வந்துட்டான். மறுநாள் 8 மணிக்கு போய் கயிறு இருக்கா அப்படின்ட்டான். இல்லைடா அப்படின்ட்டார். அப்போ குரங்கு பொம்மை கொடுங்க அப்படின்ட்டான். ஏன்னா அவர் கயிறை வச்சு கட்டி அடிப்பு முடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்து 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. என்ன அவங்க சண்டை போடுறாங்க? விடுங்க, அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். 1000 இருக்குன்னா ஆளுக்கு 500 பிரிச்சுட்டு போக முடியாது. இதுக்கு ஒரு சண்டையா? நான் சுக்கா பேசுறது. அப்புறம் இங்கிட்டு லேடி 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. அதான் இருங்க, என் ஒய்ஃபு வேலைக்காரியும். யார் ஒய்ஃபு யார் வேலைக்காரி சண்டையே அதுக்கு தான் நடக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் தெரியும். அதுலேயும் பொங்கலை அன்னைக்கு பாருங்களேன், இந்த மருமையை வந்துருவானு சொல்லி மாமனார் பயந்து எடுப்பார். என்ன உன் மருமையன் பொங்கலுக்கு வரானா? அவன் பழைய சொத்துக்கே வருவானையா, பொங்கலுக்கு வராமல் இருப்பானா? பழைய சொத்துக்கே வருவான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த விருந்தினர் வந்தவர் 1 வாரமாக ஊருக்கு போல. இவர் சைஸ் ஆரம்பிக்கிறார். திருவாம போலியே இவன் எப்படி கிளப்புறது? என்ன மாப்பிள்ள வந்தீங்க விருந்துக்கு, சொந்தக்காரங்களும் அங்கே இருக்காங்க, அவங்க நினப்பெல்லாம் வரலையா? அதே மாமா போன் போட்டிருக்கேன் எல்லாரையும் வர சொல்லி. பாரு இவனுக்கு கிளப்புன்னு அவர் ஐடியா. பொறி பொறியா வருது டாக்டர். கொஞ்சம் அழுத்தி சொரிங்க. சுண்டல் சிப்ஸ் இதெல்லாம் வரும். பொறிகடல பொட்டுக்கல்ல எல்லாம் வரும். அவன் பாவன், ஏன்டா ஒழுங்கா என்ன வச்சு குளிச்சா எதுக்கு பொறி பொறியா வருது? சண்டால பண்ணுவோம் குளி இது வருது. அடுத்து நீங்க வாங்க. ஏன்னா அவர் அரிப்பு டாக்டர். அவன் வந்து சரட்டுன்னு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான் தொடைய. நானும் ஒரு 3/4 மணி நேரமா சொரிகிறேன், வரட்டுன்னு அரிப்பு நிற்க மாட்டேங்குது. இன்னும் நீ 3/4 மணி நேரம் சொரிஞ்சாலும் நிற்காது. ஏன் நீ சொரிஞ்சுக்கிட்டு இருக்க? ஏன் தொடைய அங்கே போயிடா. பள்ளமா வேற வாங்கிட்டேன். அவருக்கு சொரிஞ்சு டாக்டருக்கு ஒரு பள்ளத்தை உருவாக்கிட்டேன்.